Hello friends, welcome to our busy world. என்னடா வேற வித்தியாசமா இருக்கே, அவர் பிஸி வேர்ல்டா இல்லையே, வேற பேர்ல இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னு தெரியும். ஆக்சுவலி வேற பழைய அக்கௌண்ட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம டெலீட் பண்ணிட்டு இது புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த சேனல், அந்த பழைய சேனல் இருக்குல்ல, அதில் சிலவங்களுக்கு வரமண்டிக்கு சர்ச் பண்ணால் வரமண்டிக்குங்க, சிலவங்களுக்கு வீடியோஸ் சரி அவைலபிள் மீன்ஸ் வரமண்டிக்கு காமிக்க மண்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சேனல் நாங்கள் ஃபஸ்ட்டே க்ரியேட் பண்ணனால எனக்கும் அவ்வளோ தெரியல. அதுக்கு ரீசன் நானும் தேடி தேடி பார்த்தேன், எதனால இப்படி வருதுன்ட்டு. ஆனால் அது காமிக்கலை, எனக்கும் தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நம்ம மக்களுக்கு ஆக்சுவலி நம்ம இந்த இது பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறவங்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிய வண்டிக்கு வர வண்டிக்குன்றதுனால தான் நம்ம புதுசாக ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவர் பிஸி வேர்ல்டு. ஓகேவா? இப்போது நீங்கள் அந்த சேனலுக்கு எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அதை விட டபுள் மடங்காக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணுவீங்க தானே? ஓகே. நீங்கள் அதே மாதிரி இதை நீங்கள் உங்களுக்கு இப்போது வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே யூடியூப் திறந்தோடனே வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமே அப்படி தான் நினைப்பீங்க. இல்லை, இது வேறு சேனல். ஓகேவா? இது வேறு சேனல், அது வேறு சேனல், இது வேறு சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட், ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது நம்ம அவர் பிஸி வேர்ல்டில் லாங் வீடியோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் போட்டுட்டு இப்போ ஒரு 150 ரூபா போட்டிருக்கோன்னா கீழே ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. அது என்றைக்கு வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி வரைக்கும். அதாவது தீபாவளி அக்டோபர் 20க்கு வருது, கரெக்டாக? நம்ம அக்டோபர் 19 வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃபரை நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ 150 ரூபா இருக்குது அப்படின்னா 150 ரூபா ஃப்ளவருக்கு மட்டும்தான். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எங்கேயுமே ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. அதாவது ஷிப்பிங் நீங்கள் தனியாக சார்ஜ் போட தான் செய்யணும். 150 ரூபா ப்ளஸ் உங்கள் ஏரியாவுக்கு எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜ் வருதோ அந்த ஷிப்பிங் சார்ஜ் நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வருஷமாக நாங்கள் இந்த ஹேர் பின் ஃப்ரீ, டேப்பு ஃப்ரீ, என்னென்னலாமோ ஃப்ரீ, நூல் ஃப்ரீ, அது இதுன்னு நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அது இப்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீலாம் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போவும் இந்த ஷிப்பிங் ஃப்ரீ அப்படின்றது உங்களுக்கு அக்டோபர் 19 வரைக்கும் தான். நான் அழுத்தி எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அக்டோபர் 19க்கு அப்புறம் மட்டும் எங்களுக்கு இதே ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டக்குன்னு இந்த ஷிப்பிங் ஃப்ரீ இதெல்லாம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு வருஷமாக நீங்கள் ஹேர் பின் ஃப்ரீ இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஷிப்பிங் ஃப்ரீயும் 10 நாள் இருக்கா, அது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அதாவது ஒரு சிலவங்க கலர்ஸில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போது எங்ககிட்ட இப்போது ஒரே கலரில் நிறைய ஷேட்ஸ் உண்டு. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறனால உங்களுக்கு அது என்ன கலர் வேணுன்றது நீங்கள் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்களேன், இது சாண்டல் ஒயிட்டு இல்லைன்னா ஆஃப் ஒயிட் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஆஃப் ஒயிட் இந்த மாதிரி வரும் தொடுத்து, அதாவது இந்த மாதிரி கலரில், அதாவது ஒரு சாண்டல் கலந்த ஒரு ஒயிட் கலர். சரியா? இப்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது பிச்சி பூ சொல்லுவோம் தெரியுமா? பிச்சி பூ ஒரு மாதிரி ஒயிட் கலர்லேயே கொஞ்சம் அப்படி அழுக்கு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி. சரியா? இப்படி இருக்கும். ஓகேவா? இது பிச்சி பூ மாதிரி இருக்கும் சேம் பார்க்கச்சில். இப்போ ரோஸ் இருக்கா, இதில் இப்போ ரோஸ் வச்சு தொடுத்துருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அது ரோஸுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஒயிட் கலர் பாருங்க, இது பியூர் ஒயிட். சரியா? ஃபுல் பியூர் ஒயிட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? சரி, உங்களுக்கு இப்போ இது 3 ஷேட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க இந்த மாதிரி சாண்டல் ஒயிட், அதாவது பிளெயினாக கேட்பாங்க, இப்போ ரோஸ் வச்சு கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் பின்னாடி சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். நான் மைக் யூஸ் பண்ணுறேன், ஆனாலுமே கொஞ்சம் சவுண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் மட்டும் கேளுங்க, நீங்கள் பின்னாடி உள்ள வாய்ஸ்லாம் கேட்கக்கூடாது சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது ஆரஞ்சு கலர்லேயுமே எங்ககிட்ட 3 ஷேட் இருக்குது. வாங்க நம்ம என்னென்ன ஷேட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப டார்க் ஆரஞ்சு தெரியுதா? ரொம்ப டார்க் கனகாமரம், அந்த கனகாமரம் மாதிரி டார்க் கலர் சரியா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, இது அதை விட கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் டார்க் சரியா? ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெயினாக உங்களுக்கு நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ஆரஞ்சுலேயே ஒரு மாதிரி நியான் ஆரஞ்சு, அதாவது ரொம்ப அடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆரஞ்சு. இங்கே பாருங்களேன், ரொம்ப அடிக்கும். அதாவது எப்படி சொல்ல, அதாவது இந்த தூரத்துலேருந்து பார்த்தாலும் இந்த கலர்ஸ் வந்து பளிச்சுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இது வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியலை. இப்போ பாருங்களேன், கம்பேர் பண்ணி காமிச்சாலும் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இது நியான் ஆரஞ்சு. ஆக்சுவலி இந்த ஆன்லைனில் வாங்குறவங்க வந்து பார்த்து, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கச்சில் பார்த்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கேட்கிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, இது இந்த ஒரு மாதிரி அடிக்கிற கலர் சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுட்டு ஐயோ இது என்ன இது வேறு கலரில் கொடுத்துருக்கீங்க, எனக்கு பிடிக்கல, ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. 3 ஷேட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதை மட்டும் நான் வேறு கேமராவில் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கேன். என்னென்னா இந்த ஆரஞ்சு மட்டும் உங்களுக்கு கெஸ் பண்ணதுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல. இது வேறு கேமராவில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், ரொம்ப அடிக்கிற ஆரஞ்சு சரியா? ரொம்ப நியான் ஆரஞ்சு. இது வந்து இந்த டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து தலையில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், உங்களுக்கு 3ஐயும் பக்கத்தில் வச்சு காமிக்கேன் சரியா? இது டார்க்கு, இது கொஞ்சம் லைட்டு, இது நியான் கலர், லைட் கலர் தான் ஆனால் நியான் ஆரஞ்சு. ஓகேவா? தெரியுதா? தெரியல எனக்கு கேமராவில். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் நிறைய பேர் ரிட்டர்ன் போட்டுறீங்க, இந்த ஆரஞ்சு இல்லை அந்த ஆரஞ்சு இல்லைன்ட்டு. ஸோ பார்த்து கலர்ஸை வந்து பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது க்ரீன் கலர் ஷேட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டார்க் க்ரீன் சரியா? இது வந்து உங்களுக்கு டார்க் க்ரீனில் இருக்கும், தொடுத்தா இப்படி வரும். ஓகேவா? இது வந்து அதை விட கொஞ்சம் லைட் க்ரீன். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது லைட் க்ரீன், இதோட ஷேட் இப்படி இருக்கும். பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது டார்க்கு, இது லைட் கலர் சரியா? இதுலேயுமே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி ஃப்ளவர் டிசைனில் இருக்கா? இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும்னா இலை ஷேப் மாதிரி வரும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு ஃபோட்டோ சைடில் போடுறேன். இது தொடுத்து வச்சது பேர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதை நான் ஃபோட்டோ சைடில் போடுறேன், நீங்கள் அதுக்கு சாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்து நான் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் காமிக்கேன். இது வந்து எல்லோ கலர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோ கலர். ஓகேவா? இது வந்து லைட் பிங்க், டார்க் பிங்க் சரியா? இது லைட் பிங்க்கு, இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மெஜந்தா, டார்க் மெஜந்தா கலர். ஓகேவா? சூப்பரான கலர், வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சூப்பராக இருக்கும். வேறு அடுத்தது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம தமிழ்நாட்டில், இது வந்து பர்பிள் கலர். ஓகேவா? பர்பிள் கலர் ஷேடு, டிசம்பர் பூ மாதிரியே இருக்கும், சேம் டிக்டோ, வேறு லெவலில் இருக்கும் வச்சிங்கன்னா. இது வந்து ரெட் கலர் ஃப்ரெண்ட்ஸ், டார்க் ரெட்டு தான், சூப்பராக இருக்கும். மாலைக்கு தோரனுக்கெல்லாம் சூப்பரான ஒரு கலர். ஓகே, இப்போ நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்ல, எல்லோ கலருக்கு அதெல்லாம் இருந்துச்சுல. இப்போ வந்து இது தொடுத்த பூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ கலர், பிங்க் கலர், இது வந்து ஒரு மெஜந்தா கலர், பர்பிள் கலர், வேறு இது ரெட் கலர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல, தொடுத்த வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி மிஸ் மேட்ச் பண்ணி கேட்டாலும் அதே மாதிரி நாங்கள் தொடுத்து தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று அது ஒன்று இது ஒன்று, எந்த கலர்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கேளுங்க, அதேமாதிரி உங்களுக்கு தொடுத்து கிடைக்கும். இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு தோரன் காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக. இப்போ பாருங்களேன், இதை விட உங்களுக்கு நீளமாக வேணுமா, இல்லைன்னா இதோட கட்டையாக வேணுமா, இதை விட உங்களுக்கு சின்ன சைஸாக வேணுமா, எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கிடைக்கும். இப்போ இதிலே கலர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லோ, ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு, அந்த மாதிரி எந்த கலர் கேட்டாலும் ஊடஸில் வேறு எங்கேனாலும் வச்சு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி உங்களுக்கு வந்து சப்போஸ் கலர்ஸ் சொல்ல தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வேறு நெட்டில் வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கேட்கும்போது லென்த்தை மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு லென்த்தில் தான் கன்ஃபியூஸ் ஆகி 1 மீட்டர்னு சொல்கிறாங்க, 1 மீட்டருக்கு நாங்கள் தொடுத்தா இல்லை
இல்லை வேறு மாதிரி லென்த்து அப்படிங்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. கரெக்டாக உங்ககிட்ட ஸ்கேல் இல்லைனா ஒரு டேப் வச்சு அளந்து கரெக்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேங்கிங் தோரண் மாதிரி, அதாவது குட்டி குட்டியாக இந்த மேலே இப்படி இப்படி தொங்க விடுவாங்க தெரியுமா? பாருங்களேன், இப்போ ஒன்று எடுத்து காமிக்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குட்டி குட்டியாக இல்லை ஹைட்டாக எப்படி கஸ்டமைஸ் பண்ணினாலும் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பெல் இருக்கா, இது உங்களுக்கு பெல்லு வேண்டாம், இதே ஃப்ளவர் மெட்டீரியல் உங்களுக்கு குஞ்சாலா மாதிரி வேணும், அப்படி இல்லைன்னா இந்த ரோஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கூட அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கிடைக்கும். பாருங்கள், லென்த்து, கலர், டிசைன் எப்படி வேணாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா அந்த பார்ட்டிலாம் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் தொங்க போடுறதுக்கு. ஃபெஸ்டிவலுக்குலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து நம்ம மாலை, அதாவது கார்லண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இப்போ இதுலேயே உங்களுக்கு எல்லோலே இந்த மாதிரி லைட்டு, டார்க்கு, இந்த மாதிரி வெரைட்டியான கலர்ஸ் வச்சு அப்போ எந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது டார்க் பிங்க் சரியா, இந்த மாதிரி இது ஒயிட் கலரில் இந்த மாதிரி வச்சு சூப்பராக எந்த மாதிரி கேட்டாலும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கிடைக்கும். இப்போ ஒன்றுன்ட்டு இந்த ஆண்டாள் மலையிலலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ பாருங்களேன் ஒன்று அப்படின்ட்டு வச்சு கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல் மாலையில் கேட்டாலும் கூட கிடைக்கும், எப்படி கேட்டாலும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்டிக் இது வந்து இது எப்படி சொல்லுவாங்க, ஒரு முல்லைப்பூ அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் சரியா, இது நீங்கள் கிளாத்துன்னு நினச்சிடாதீங்க, இது பிளாஸ்டிக். இப்போ வந்து நம்ம அதிலே கலர்ஸ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணனாலும், அதாவது ஒரு பூ ஒரு பிளாஸ்டிக், ஒரு பூ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணனாலும், இல்லை ஊடையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வச்சுனாலும் பண்ணலாம். இது இந்த ரெண்டும் ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் சரியா. இப்போ அடுத்த பிளாஸ்டிக் பாருங்கள், இது வந்து ஒரு மொட்டு மாதிரி தான், அதாவது மல்லி மொட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து கூடின குவாலிட்டி, இது கொஞ்சம் கம்மியான, அதாவது கொஞ்சம் இதாக இருக்கும், பத்தலாவாக இருக்கும், இது நல்லாவே ஜாடா. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அந்த மாதிரி தான் எங்களால் சொல்ல முடியும். ஓகேவா? இதுவுமே எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இப்போ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிறைய இருக்குது, இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. இது வந்து தெர்மோகால் பால்ஸில் பேப்பர் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜாஸ்மின் பட்ஸ். ஓகேவா? இதோட ரா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். இதுக்கு மட்டும் தான் ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது தொடுத்ததும் கிடைக்கும், ரா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். இப்போ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே ஜாஸ்மின் பட்ஸ் தான். ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், நல்ல ஒரு சாஃப்ட், ஒரு ஒயர் மெட்டீரியல் மாதிரி, அப்படி ஒரு சாஃப்டான பிளாஸ்டிக். அதை தொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிளாஸ்டிக் தான், ஆனால் சூப்பராக அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து தெர்மோகால் பால்ஸ். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஜாஸ்மின் பட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்ல, அந்த தெர்மோகால்ஸ் கூட இது தெர்மோகால் பால்ஸ்க்கு வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னது இப்படி தான். உங்களுக்கு ஒரு பேக்கெட், ஒவ்வொரு பேக்கெட் எத்தனை பேக்கெட் வேணுமோ அத்தனை கிடைக்கும். ஒரு பேக்கெட்டில் உங்களுக்கு வந்து 500, அதாவது 500 மல்லி மொட்டுக்கள், அதாவது மல்லிப்பூ மொட்டுக்கள் 500 இது இருக்கும். ஓகேவா? ஜாஸ்மின் பட்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு தொடுத்து வேணுனாலும் தொடுத்து கிடைக்கும். இதில் மட்டும் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது அவைலபிள். அடுத்தது நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து நிறைய இடத்துல இப்போ அவைலபிள் இருக்குது, இதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், இந்த ஒரு டைலி மாதிரி சாஃப்ட், அப்படி இந்த டைலி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக குவாலிட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ திக்காக நிறைய இருக்குது, அப்படி தொடுறதுக்கு இப்படி சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தொங்கலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடு எடுத்து இப்படி தொங்க போடுவாங்க வாசலில், ஒவ்வொரு சைடு இப்படி தொங்க போடுறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடு அப்படியே வேறு லெவலில் இருக்கும். இது வந்து மேரிகோல்டு ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம திருநெல்வேலி சைடில், தூத்துக்குடி சைட்லலாம் இது வந்து செண்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல, பிளாஸ்டிக்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இது வேணாலும் இது கிடைக்கும். கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பெல்ல என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இது வந்து பெரிய பெல், இது வந்து பெருசுலேயே சில்வர் கலர், இது வந்து கோல்டன் கலர். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சில்வர் கலர் பெருசு. ஓகேவா? இந்த ரெண்டும் சேம் டிசைன் தான், கலர் மட்டும் வேறு. ஓகேவா? இங்கே பாருங்களேன், கோல்டன் கலருக்கு வேறு, இது வந்து சில்வர். உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதே மாதிரி கேளுங்க. இப்போ அதேமாதிரி இது வந்து சின்ன பெல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இது வந்து சின்னது, இதில் வந்து கோல்டன் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? சின்னது, இது பெருசு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா?
எது வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கிடைக்கும். இது எதுக்கு உங்கள்கிட்ட காமிக்கும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம எப்படி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்பீங்களா, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டிக் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிங்க பாருங்கள். இது வந்து இந்த தோரன்ஸில் இந்த மாலைகளில் ஏதாவது இந்த கீழே இப்படி தொங்க போடுவாங்க தெரியுமா, இது வந்து புதுசாக வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணலை. இது பண்ணக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணி காமிக்கேன் சரியா. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வேறு மாதிரி மாடல் நீங்கள் பார்த்து இந்த கேட்டிங்கன்னா ஓகே, அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. இப்போ அடுத்து இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முல்லைப்பூ. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட அப்பமே காமிச்சு எல்லாம் தொடுத்தது அது அதே மாதிரி தான் உண்டு. இதுவுமே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், இதுவுமே பிளாஸ்டிக் தான். ஓகேவா. பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஆனால் வந்து சூப்பராக அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அது வந்து அதுமாரி கேப்பிங் வச்சல அவங்க பிளாஸ்டிக்னால் உடஞ்சிருமா இல்லைனா எதுவும் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் லேசாக அந்த சர்ஃபில் அப்படி முக்கி எடுத்தால் கூட செம்மையாக க்ளீன் ஆயிரும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மாலைகள் தோரன்ஸ் அந்த மாதிரி ஐட்டமுக்கு வச்சா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தலைக்கு தொடுத்துட்டாங்க தலைக்கு வைக்கிறதுக்கு கேட்டிங்கன்னா தலையில் பிற முடி இப்படி சிக்கி ஃபுல்லாக போயிடும். வேறு வந்து எங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது. அதே மாரி உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிற முடி சிக்கிட்டு தான் இருக்கும், அதுக்கு நீங்கள் எங்கிட்டலாம் எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வந்து ரோஸில் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு இந்த மாதிரி இந்த தோரன்ஸில் இல்லைன்னா மாலையிலேருந்து கீழே குஞ்சால மாதிரி அதுக்கு பதில் இது போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லை நடுவில் வைக்கலாம். இல்லை சிலவங்க வந்து இதை யூபின் வச்சு இந்த கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. இது உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். ஓகேவா. அதே மாதிரி தான் இந்த ரோஸுமே. இது வந்து ஆக்சுவலி ஒரு பிளாஸ்டிக் க்ளோத் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், என்ன மெட்டீரியல்னு தெரில. இது வந்து வெல்வெட் ரோஸு. இதை வந்து இந்த சைடில் இப்படி வைப்பாங்கல்ல, சைடில் வச்சு இந்த யூபின் குத்தி அந்த மாதிரி வைக்கிறது. ஓகேவா. உங்களுக்கு இந்த மாதிரி வேணாலும் இந்த மாதிரி கிடைக்கும், இது வேணாலும் இது கிடைக்கும். ஓகேவா. அதுமாதிரி இது வந்து குட்டி குட்டி ரோஸ். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த ஃப்ளவரில் வச்சு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த இருக்குல்ல இந்த மாதிரி நான் ஃப்ளவரில் வச்சு இந்த உடையில் இப்படி வைக்கலாம் இப்போ அந்த மாதிரி. ஓகேவா. இதில் வந்து டோட்டல் 7 கலர்ஸ் இருக்குது. ஓகேவா. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பருக்கு. ஓகேவா. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சாலும் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணாலும் அந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவே கிடச்சிருக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். அதுமாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரா மெட்டீரியல்ஸாக எங்ககிட்ட கேட்காதீங்க. இந்த ஃப்ளவர்ஸ் அந்த இதெல்லாம் ரா மெட்டீரியலாக எங்ககிட்ட அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் சொன்னேன்ல இந்த ஜாஸ்மின் பட்ஸு வேறு இந்த ரோஸ் இந்த மாதிரி ஐட்டம் ஓகே. ஆனால் அந்த ஃப்ளவர் தொடுக்கிறதுக்கெலாம் ரா மெட்டீரியல்ஸை எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ இடம் வசதி இல்லை. 5 பாக்கெட் 10 பாக்கெட்னு வாங்கி வைக்கணும். மொத்தமாக எல்லா கலர்ஸ்லேயும் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ வாங்கி வைக்கிறதுக்கு இங்கே ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் இல்லை. ஸோ அதனால் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் கொடுக்கல. ஸ்டார்ட் பண்ணால் நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா. இப்போ வந்து தொடுத்த பூ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுமாதிரி இப்போ வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து, அதாவது எவ்வளோ வெயிட் வருது. ஏன்னா ஃப்ளவர் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ சிலவங்க இந்த பெல்லு வச்சு இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் வெயிட்டு கூடும். ஸோ நாங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் உங்கள்கிட்ட எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டே சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அங்கே போய் வெயிட் செக் பண்ணிவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஸோ அதனால் ஷிப்பிங் சார்ஜ் வந்து இப்போ எங்களால் கிளியராக சொல்ல முடியாது. அதேமாதிரி இதுவுமே ஃப்ளவர்ஸுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறனால அது உங்களுக்கு எப்படி வேணும், எந்த லென்த் வேணுன்றது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரேட்டும் சொல்ல முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிடலாம். இனி ஏதாவது புதுசாக நாங்கள் வந்து கலெக்ஷன் கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஃபுல் லென்த் வீடியோ நாங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.